ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து ஒரு ஆரோக்கியம் ரிலேட்டடாக தான் பேச போகிறோம். இன்றைக்கி வந்து நான் கடை போடலைங்க. இன்றைக்கி வந்து எனக்கு உடம்பு நல்லா இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா, நான் தூங்கி எழுந்திரிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிங்க, செஸ்ட் பெயின். எனக்கு கொஞ்சம் பெயினாக தாங்க இருக்குது. இன்றைக்கி வந்து சரி ஓகே, ரொம்ப வேலை செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு தான். மன உளைச்சல் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பாக வந்து நெஞ்சு வலி வருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப சிந்தனை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளே ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படி நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, 40 வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப நம்ம வந்து கேர் எடுத்துக்கணுங்க. கேர் எடுத்துக்கணுன்னாக்கா நம்மளை வந்து காமாக வச்சுக்கணும். பிபி சுகர் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாதீங்க. நான் ஹோட்டல் சாப்பாடு கொடுக்குறேன்னா என்னுடைய ஹோட்டல் சாப்பாடு வந்து எந்த கெமிக்கலோ இல்லை வந்து கெமிக்கல்லாம் கலக்க மாட்டேங்க. அன்னன்னைக்கு செய்கிற ஃபுட்டு தான். நம்ம ஃபுட்டு வந்து அன்னன்னைக்கு ரெடி பண்ணுற ஃபுட்டு தான். அதனால் எல்லாருமே பயம் இல்லாமல் வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் ஃபுட்டு வந்து நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. தண்ணி ஊற்றி சாப்பிட்டாலும் கெமிக்கல்ஸ் இல்லாத மாதிரி பார்த்து சாப்பிடுங்க. அதுதான் சொல்லுவேன். முடியலங்க, உடம்பு நல்லா இல்லை, ரொம்ப பெயினாக இருக்குங்க, நெஞ்சு வலிக்குது எனக்கு. இன்னொன்று வந்து நெஞ்சு வலிக்க ரீசன் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரி ஓகே, எனக்கு அதர் இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் வந்து யூடியூபே ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம். வியூஸே போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சல் அதிகமாக இருக்குங்க எனக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னால் வேலை வந்து அதிகமாக செய்ய முடியல, ரொம்ப வேலை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் ரொம்ப யூடியூப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். டெய்லி எப்படியாவது ஏதாவது ஒரு வீடியோ போடணும், ஷார்ட்ஸு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன். ஆனால் முடியலைங்க, என்னால் முடியலைங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். இந்த செஸ்ட்டு பெயினே வந்து பார்த்திங்கன்னா இந்த மன உளைச்சலால் தாங்க. நான் இனிமேல் வந்து என்ன யோசிச்சுருக்கேன் தெரியுமா? நம்ம பாட்டுக்கு ஒரு வீடியோவை போட்டோமா, அதை பற்றி நம்ம கேரே பண்ணிக்கக்கூடாது. வியூஸ் போனாலும் சரி, வியூஸ் போகலைனாலும் சரி, அப்படி தான் எடுத்துக்கணும். அதாவது எப்படின்னாக்கா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் யோசித்து வச்சுருக்கேன். பார்ப்போங்க. உடம்பு நல்லா இல்லைங்க, நிஜமாலுமே உடம்பு நல்லா இல்லை. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இன்றைக்கி வந்து வீட்டு வைத்தியம்தான் பண்ணேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, எங்கேயும் போய் யார்கிட்டையும் போய் நின்றுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இருந்தாலும் வந்து அட் ப்ரெசண்ட் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நினைக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோங்க. பையனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகும்போது நான் என்னோடய ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து 5 lakhs rupees நான் எடுத்திருந்தேன். அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,70,000 நாங்கள் யூஸ் பண்ணிட்டோங்க. அது இல்லாமல் வந்து தம்பிக்கு வந்து பல்லு வச்சதுக்கு இம்ப்ளான்ட்டுக்கு தனியாக வந்து நாங்கள் ஒரு 60,000-70,000 ரூபாய் அது வேறு செலவு பண்ணோம். அதுக்கும் வந்து நான் பில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேங்க, இன்சூரன்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வருஷமே எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா அந்த கிளைம் கிடைக்குமாங்கிறது வந்து எனக்கு தெரியல. எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது, இந்த பெயினை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் இருக்கிறேன். சரி, நாளைக்கு வந்து இங்கே பக்கத்தில் தான் பெருங்குடியில் தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போய் காட்டிட்டு இசிஜி ஒன்று எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி அப்படின்னாக்கா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.